ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வச்சு காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நான் 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஏன் நான் எண்ணெய் ஊற்றாமல் கத்திரிக்காய் சேர்த்து வதக்குறேன்னா, ஃபஸ்ட்டு அதில் இருக்க தண்ணி எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் தெரிக்காது. ஃபஸ்ட்டு அதில் இருக்க தண்ணியை கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த விதமான எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் நல்லெண்ணெய் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா கத்திரிக்காவை இன்னும் நல்லா ஒரு 80% வேகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு நான் சேர்த்துக்கிறேன். க்யூபாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது அந்த கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் கத்திரிக்காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. நல்லா சாஃப்டாக குக் ஆகிடணும். இப்போது மீதி இருக்கிற எண்ணெயில் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போது நான் ஒரு 5 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ். அதை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கினா இன்னும் கூட கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். ஸோ நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் சால்ட் உப்பு கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினோடனே கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு 6 தக்காளி பழம் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த தக்காளி வெங்காயம் ரெண்டுமே சாஃப்டாக குக் ஆகிருக்கணும். ரொம்ப முருகலாக ஆகக்கூடாது. வெங்காயம் சாஃப்டாக குக் ஆகணும் ரெண்டும் சேர்த்து. இப்போது மூடி போட்டு வேகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு வெந்த உடனே நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு எந்த விதமான மசாலாவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதித்த உடனே ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணியை அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். கடைசியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்த உடனே கொத்தமல்லியை லேசாக தூவி மூடி போட்டு இறக்கிட வேண்டியதான். காரக்குழம்பு ரெடி ஆகிடும். இப்போது சர்வ் பண்ணிடலாம். சுட சுட சாதம், நல்லா தேங்காயெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு கோஸ் பொரியல் ரெடி பண்ணியிருந்தேன். அதையும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இன்னையோட லன்ச் மெனு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.